சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. போர் காரணமாக நம் வீட்டு சமையலறையில் அந்த போரின் தாக்கம் எதிரொலிக்கிறது. என்ன செய்ய போகிறது மத்திய அரசு? அடுத்து என்ன செய்யலாம்? இன்று மத்திய அரசு ஆலோசனை. அவசர ஆலோசனை நடத்தும் தமிழக அரசு. எவ்வளவு LPG கையில் உள்ளது? ஆலோசிக்கும் அரசு. அடுத்து என்ன செய்யலாம்? மத்திய அரசு ஆலோசனை. பெங்களூருவில் உணவகங்கள் மூடல், தமிழகத்திலும் அதன் தாக்கம். வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். பெங்களூருவில் உணவகங்கள் மூடல், தமிழகத்திலும் தாக்கம். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே LPG கையிருப்பு. முன்பதிவு இடைவெளி காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிப்பு. இந்தியாவிலும் எதிரொலிக்கும் ஈரான் இஸ்ரேல் போர். பதினோரு மாதங்களுக்கு பின்பு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டது. விலை உயர்ந்த போதும் விநியோகத்திலும் சிக்கல். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளி நீட்டிப்பு. (2024-25) இந்தியாவின் LPG நுகர்வு 3.13 கோடி டன். உள்நாட்டு உற்பத்தி 1.28 கோடி டன் மட்டுமே. உள்நாட்டு உற்பத்தி 40%, இறக்குமதிதான் 60%. வளைகுடாவிலிருந்து LPG இறக்குமதியில் 80% முதல் 90%. 2 வாரமாக போர் நீடிக்கும் நிலையில் தட்டுப்பாடு. உற்பத்தியை நிறுத்திய முக்கிய விநியோகஸ்தரான கத்தார். சமையல் எரிவாயு தட்டுப்பாடு. உணவகங்கள் பெங்களூருவில் மூடல். சைட் டிஷ் எண்ணிக்கையை குறைக்கும் உணவகங்கள். டிஃபன் கிடைக்கும், மதிய உணவு சந்தேகமே. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, உணவகங்களில் கட்டுப்பாடு. சைட் டிஷ் எண்ணிக்கையை குறைக்கும் உணவகங்கள். வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்திய இந்தியன் ஆயில். வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருக்கும் சிக்கல். உணவகங்களை நம்பியிருக்கும் முதியோர், பேச்சுலர்ஸ் கவலை. நம் வீட்டு சமையலறையில் எதிரொலிக்கும் மேற்காசிய போர். என்ன செய்ய போகிறது மத்திய அரசு? கச்சா எண்ணெயை தொடர்ந்து சமையல் எரிவாயுவுக்கும் சிக்கல்.
அடுத்து என்ன செய்யலாம்? இன்று மத்திய அரசு ஆலோசனை. அவசர ஆலோசனை நடத்துகிறது தமிழக அரசு. எவ்வளவு எல்பிஜி கையில் உள்ளது? அரசு ஆலோசிக்கிறது. வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தம். பெங்களூருவில் உணவகங்கள் மூடல், தமிழகத்திலும் தாக்கம். உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள பேச்சுலர்ஸ். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே எல்பிஜி கையிருப்பு. முன்பதிவு இடைவெளி காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிப்பு. இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது ஈரான் இஸ்ரேல் போர். பதினோரு மாதங்களுக்கு பின் சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டது. விலை உயர்ந்த போதும் விநியோகத்திலும் சிக்கல். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான இடைவெளியும் நீட்டிப்பு. 2024-25 ஆண்டு இந்தியாவின் எல்பிஜி நுகர்வு மட்டும் 3.13 கோடி டன். உள்நாட்டு உற்பத்தி 1.28 கோடி டன் மட்டுமே. உள்நாட்டு உற்பத்தி 40%, ஆனால் இறக்குமதி 60%. வளைகுடாவிலிருந்து எல்பிஜி இறக்குமதியில் 80 முதல் 90%. வணிக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் பெங்களூருவில் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் கோயம்பேட்டில் உள்ள உணவகம் ஒன்றிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், தமிழகத்தில் குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய கோயம்பேடு உணவகத்தில் அந்த வணிக எரிவாயு சிலிண்டருடைய தாக்கம் எவ்வாறாக இருக்கிறது? குறிப்பாக உணவக உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்க? வேதவல்லி, குறிப்பாக இந்த ஈரான் போரை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட் பிரச்சனையை தொடர்ந்து சிலிண்டர் பிரச்சனை என்பது தமிழகத்திலும் ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சென்னையிலும் சிலிண்டர் தட்டுப்பாடு, அதிலும் குறிப்பாக வணிக சிலிண்டர்கள், அதாவது உணவகங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த வணிக சிலிண்டர்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த போதிய அளவிற்கான சிலிண்டர்கள் வரவில்லை. இதன் காரணமாக உணவகங்கள் தற்போது அதனை செயல்படுத்துவதில், உணவகங்கள் இயங்குவதில் தற்போது சிக்கல் எழுந்திருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த கோயம்பேடு பகுதியில் இந்த உணவகத்திற்கு வழக்கமாக ஒரு நாளைக்கு 3 வணிக சிலிண்டர்கள் வரை தேவைப்படும் என்றும், ஆனால் கடந்த ஒரு வாரமாக 2 சிலிண்டர்கள் கிடைப்பதே பெரிய சிக்கலாக இருந்ததாக தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு சிலிண்டர் கூட இதுவரை வரவில்லை, அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக இன்றைய தினம் அவர்கள் காலை நேரத்தில் இந்த உணவகத்தை இயக்கினாலும் வரக்கூடிய மதியத்துக்கு பிறகாக, அதாவது இன்று இரவு எப்படி இந்த உணவகத்தை செயல்படுத்துவது என்று ஒரு பெரிய அவர்களெல்லாம் ஒரு வருத்தத்தில் இருப்பதாக தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக நம்மோடு இந்த உணவகத்தின் உரிமையாளர் இருக்காரு. சார் வணக்கம். எவ்வளவு வருஷமா இந்த உணவகத்தை ரன் பண்றீங்க? குறிப்பா இந்த சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்குதா, கிடைக்கல, என்ன விவரம்? நாங்கள் 17 வருஷமா தொழில் பண்றோம். ஆனா இந்த மாதிரி போர் நடந்ததுலேருந்து இந்த மாதிரி தட்டுப்பாடு ஒரு 10 நாளாவே தட்டுப்பாடா இருக்கு. நேற்றுலாம் 2 கிடைச்சது, இன்னைக்கு ஒன்னோட கிடைக்கிற மாதிரி இல்லை. ஓட்டில் ஏங்குறதா ஏங்க முடியாதுன்னு தெரியாது, எப்படி சூழ்நிலை சொல்ல முடியல. இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஏஜென்ட் ஃபோன் பண்ணி பார்த்தேன், போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஹோட்டலுக்காரங்களுமே எல்லாருமே கஷ்டம் தான். தொழில் பண்றே முடியாது. எப்படி சம்பளம் கொடுக்கப்படுது, எப்படி வாடகை கொடுக்கறது, எப்படி என்ன பண்றதுன்னு புரியாம நாங்களே உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ என்ன பண்றதுன்னு இப்போ சிலிண்டர் இல்லாம வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்க முடியுமா உங்களால? வேற சிலிண்டர் இல்லாம ஹோட்டல்ல ரன் பண்ண முடியுமா? முடியாது. அதுதானே சார் மூல காரணமே. அதுல என்ன சார் பண்ண முடியும்? சிலிண்டர் தானே முக்கியம்.
விலை ஏதாவது கூடுதலா கொடுத்தா கிடைக்குதா? அந்த மாதிரி ஏதாவது சிலிண்டர் வாங்க முயற்சி ஏதாவது பண்ணீங்க? இல்ல கொடுத்தாலும் கிடைக்கல கொடுக்குற மாதிரி இருந்தா கூட கொடுக்கலாம், ஆனா கிடைக்கல. எங்கேயுமே தட்டுப்பாடா தான் இருக்கு. மதியம் வரைக்கும் பாப்பேன், இல்லைன்னா லீவு தான் விடுற மாதிரி இருக்கும். வேதவல்லி, சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவகங்களோட நிலை இப்படித்தான் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் கூட இன்று மதியம் அந்த உணவகம் செயல்படாது. குறிப்பாக இந்த கேஸ் சிலிண்டர் கூடிய வணிக சிலிண்டர் இன்றைய தினம் அவருக்கு கிடைப்பதில் சிக்கல் இருப்பதன் காரணமாக இந்த உணவகத்தில் உணவகம் செயல்படாது, வாடிக்கையாளர்கள் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை அந்த பலகையில் அவர்கள் இட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே சென்னையை பொறுத்தவரையில் நாள்தோறும் இந்த வணிக சிலிண்டர்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அவருடைய கடைக்கே கொண்டு சென்று அந்த கேஸ் சிலிண்டர் நிறுவனங்களுடைய ஊழியர்கள் கொண்டு சென்று வழங்குவார்கள். அது நேரடியாக அவர்களுடைய உணவு தயாரிப்பது பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்றைய தினத்திலிருந்து குறிப்பாக ஒரு வாரமாக தட்டுப்பாடு இருந்தாலும் இன்று அதிக அளவில் இருப்பதாக கூறுகிறார்கள். இதன் காரணமாகத்தான் உணவகங்கள் செயல்பட முடியாத நிலை ஏற்படுவதாக அவர்கள் உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த காலை நேரத்தில் டிபன் செய்வதாக இருந்தாலும் அது தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தாலும் போன்ற எந்த வகையான உணவுகளாக இருந்தாலும் தற்போதைய நிலையில் இந்த கேஸ் சிலிண்டர் தான் பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. மதிய நேர உணவு தயாரிப்பிற்கும் இதேபோன்று இரவு நேரத்தில் டிபன் போன்ற ஃப்ரைட் ரைஸ் போன்ற சைனீஸ் உணவகங்களுக்கும் சிலிண்டர் இல்லாவிட்டால் எங்களால் எந்த உணவையும் தயாரிக்க முடியாது. பொருளாதாரத்தில் பொறுத்தவரையில் சிலிண்டர் இருந்தால்தான் இந்த உணவகத்தை செயல்படுத்த முடியும், ஊழியருக்கு அவர்களுக்கான ஊதியம் கொடுக்க முடியும். இப்படி பொருட்களை வாங்கி வைத்திருந்தால் கூட சிலிண்டர் இல்லாமல் அந்த தயாரிப்பு முழுமையாக நின்று விடுகிறது என்ற ஒரு வருத்தமான செய்தியை தான் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் இதற்கான விரைந்து நடவடிக்கைகள் எடுத்து இந்த தட்டுப்பாட்டை போக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உணவக தொழில் என்பது பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கும் என தெரிவிக்கிறார்கள். வேதவல்லி, உணவகங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் சிலிண்டர் வரவில்லை என்றால் மூட வேண்டிய நிலைதான் வரும் என்பது போல பேசிய கருத்துக்களை பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.